பாட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது கதாநாயகி டைனாக்கு மெசேஜ் பண்ணுறா, எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளோட போனை இப்போ இம்மானுவேல் தான் வச்சிருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் வெளியூருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கான். மறுநாள் இமானுவேல் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு பாட்டியவும் கூட்டிக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம கதாநாயகியும் இன்டர்வியூக்கு போகிறா. அங்கே போனதுலேருந்து அவளுக்கு டயானா நினைப்பாவே இருக்குது. டயானாவுக்கு மறுபடியும் கால் பண்ணும்போது இப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு மலையாளத்தில் வர்றதுனால இப்போ அவன் நியூசிலாந்துக்கு போகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவள் ஃப்ரெண்ட் கிட்ட அவள் உண்மையிலேயே ஊருக்கு போயிருந்தா எப்படி மலத்தில் வாய்ஸ் ஓவர் வரும், இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஃபோன் நம்பரை பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் அவள் டிவியில் இன்னொரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கூகுள் போட்டு இன்ஸ்டாகிராமில் அவள் லிங்க் எடுத்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான். அதிதின்ற பொண்ணு இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் இம்மானுவேல் அங்கே போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வர்றான். வர வழியிலேயே நம்ம கதாநாயகி மெசேஜ் பண்ணி டயானா அங்கே வந்தாளா அப்படின்னு கேட்குறா. டயானா அங்கே வரவே இல்லை, அவங்க அம்மா வந்துட்டதுனால அவள் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டா, அதனால தான் அவளை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, இம்மானுவேல் டபுள் கேம் ஆடுறான். அவங்க அம்மா தான் இது